என் கையில் இருக்க இந்த மாத்திரை தான் டைக்ளோஃபெனக். இந்த மருந்து தான் 50,000 மனித உயிர் போகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் காலரா, ராபிஸ் மாதிரியான நோய் பரவலுக்கும் காரணமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட இந்த மருந்தை இன்னும் எப்படி மெடிக்கலில் விற்கிறாங்க, அப்படி இந்த மருந்து என்னதான் பண்ணுச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மள பல பேர் இந்த டைக்ளோஃபெனாக்கை இப்போ வரைக்குமே பயன்படுத்திட்டு தான் இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது 50,000 மனித உயிரை மட்டும் எடுக்கல, சுற்றுச்சூழல் அமைப்பில் முக்கியமான பிணந்தினி கழிவுகளோட எண்ணிக்கையை அழிவோட விளிம்புக்கு கொண்டு போய் விட்டுருக்கு. 1980ல் 4 கோடியே இருந்த இந்த இனம் 19,000க்கு குறைஞ்சிருக்கு. இதை அழிஞ்சு போகிற நிலையில் இருக்க உயிரினம் அப்படிங்கிற லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க. ஆனால் இந்த வல்ச்சர் எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான உயிரினம். அதோட வயிற்றில் இருக்க அமிலத்தன்மை மனுஷங்களோட அமிலத்தன்மையை விட 10 மடங்கு அதிகமாக இருக்கும். அதனால தான் அது எலும்பு, பிணங்கள் மாதிரியானதை சாப்பிட்டாலும் சீக்கிரமாகவே செரிச்சிருது. அப்படிப்பட்ட இந்த இனத்தையே இந்த டைக்ளோஃபெனாக் மருந்து அழிவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கு. ஆனால் இந்த வல்ச்சர் எதுவுமே இந்த மருந்தை நேரடியாக எடுத்துக்கிட்டது கிடையாது. 1980ல் கால்நடைகளுக்கு டைக்ளோஃபெனாக்கை அதோட காயத்துக்கு போடுற மருந்தாகவும் வலி மற்றும் காய்ச்சலை குறைக்கிறதுக்கான மருந்தாகவும் தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க. இப்போ ஒரு கால்நடை இருந்து அதோட உடம்புல டைக்ளோஃபெனாக் இருந்து அதை இந்த வல்ச்சர், அதாவது பிணந்தினி கழுகுகள் சாப்பிட்றப்ப தான் அதுக்கு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு. இந்த டைக்ளோஃபெனாக்ல இருக்க சோடியம் வல்ச்சரோட கிட்னியில் போய் படிஞ்சு 2லிருந்து 3 நாள்லேயே அது இறந்து போயிடுது. பல ஆராய்ச்சிக்கு அப்புறம் இதை கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியாளர்கள் டைக்ளோஃபெனாக்கை தடை பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸை கொண்டு வந்தாங்க. அதனால் இந்தியாலையும் நேபாளையும் 2006ல், பங்களாதேஷில் 2010ல் கால்நடைகளுக்கு டைக்ளோஃபெனாக்கை கொடுக்க தடை பண்ணாங்க. வல்ச்சர் இனம் அதிக அழிவை சந்தித்த பிறகு டைக்ளோஃபெனாக் பதிலாக மெலாக்சிகமை ஒரு மாற்றாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. மெலாக்சிகமை டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அது வல்ச்சருக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தலை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. டைக்ளோஃபெனாக் மட்டும் இல்லாமல் பல பூச்சிக்கொல்லிகளும் வல்ச்சர் அழிய காரணமாக இருந்திருக்கு. மார்ச் 2022ல் அசாமில் நாய்க்காக வச்சுருந்த மருந்தை வல்ச்சர் சாப்பிட்டு 97 வல்ச்சர் இறந்து போயிருக்கு. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா மாதிரியான நாடுகளில் இதே மாதிரி பல காரணங்களுக்காக வல்ச்சர் அழிஞ்சு போகிற நிலைமை ஏற்பட்டிருக்கு. மனுஷங்க உயிர் எப்படி போச்சு, டைக்ளோஃபெனாக் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத பார்த்தா டைக்ளோஃபெனாக் மனுஷங்களுக்கு நேரடியாக எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்தலை. இப்போ வரைக்குமே டாக்டர்ஸ் நமக்கு அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது இன்னொரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்துச்சு. இப்போது டைக்ளோஃபெனாக்னால வல்ச்சர் இறந்து போச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் உணவு சங்கிலி பாதிக்கப்படுது. இப்போது ஒரு இறந்த உடலை வல்ச்சர் சாப்பிடல அப்படிங்கும்போது அங்கே பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் உற்பத்தி ஆகும். அதிலிருந்து வர துர்நாற்றம் நாய், எலி மாதிரியானது ஈர்க்கும். இந்த நாய், எலியெல்லாம் அதை சாப்பிட்டு மக்கள் கூட தொடர்புக்கு வர்றப்போ பல வகையான நோயை பரப்புதுன்னு, அதனால் கிட்டத்தட்ட 50,000 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி அழிவை சந்தித்த வல்ச்சர் இனத்தை பாதுகாக்க பல கோட்பாடுகள் கொண்டு வந்தாங்க. IUCN, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம், ரெட் டேட்டா புக் அப்படிங்கிறதுல தான் எல்லா உயிரினத்தை பற்றின கணக்கெடுப்பையும் பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் மொத்தம் 9 கேட்டகரி இருக்குது. பறவைகள், விலங்குகள், தாவரம்னு எல்லாத்தோட கணக்கெடுப்பும் அதில் பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க. இதை வச்சு தான் எந்த உயிரினம் எந்த கேட்டகரியில் வருது அப்படிங்கிறத பிரிப்பாங்க. இந்தியாவில் மொத்தம் 9 வல்ச்சர் இனங்கள் இருக்குது. அதில் 4 மிகவும் ஆபத்தான நிலைக்கு போயிடுச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை காப்பாற்ற எல்லா வருஷமும் செப்டம்பர் மாதம் முதல் சனிக்கிழமை வல்ச்சர் விழிப்புணர்வு நாளாக கொண்டாடுறாங்க. அது போக மாடுகளோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணி அது எந்த மாதிரியான மருந்துகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அது இறந்தக்கப்புறம் அதை அப்புறப்படுத்துகிறாங்க. அப்படி ஒரு வேளை எந்த மருந்தும் இல்லைன்னா அதை வல்ச்சருக்கு உணவாக கொடுக்குறாங்க. இதை தான் வல்ச்சர் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் பிளான் 2020லேருந்து 2025 அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கீழே 8 கன்சர்வேஷன் அண்ட் ப்ரீடிங் சென்டர்ஸ் இருக்குது. இதை பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி தான் முறையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆக்ஷன் பிளானோட நோக்கங்கள் என்னென்னு பார்த்தா, வல்ச்சர் இறந்து போகிறதுக்கான காரணங்களை கண்டுபிடிச்சி தவிர்க்கிறது, 2006ல் டைக்ளோஃபெனாக் தடை பண்ணப்பட்டாலும் மனுஷங்கள் யூஸ் பண்ணுற அளவை குறைக்கிறது, வல்ச்சரோட பாதுகாப்பு மற்றும் மீட்பு மையங்களை பராமரிக்கிறது, வல்ச்சரோட பாதுகாப்பு மற்றும் இனப்பெருக்க இடங்களை பராமரித்து விரிவடைய செய்கிறது, வல்ச்சரோட இறப்புகளை கண்ட்ரோல் பண்ணுறது, கால்நடைகளுக்காக மருந்து பயன்படுத்துகிறவங்க கிட்ட போய் வல்ச்சர் பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, இந்த ஆக்ஷன் பிளானை முறையாக செயல்படுத்தி கண்காணிக்கிறது, இதெல்லாம் தான் இந்த ஆக்ஷன் பிளானோட நோக்கமாக இருக்குது. இப்படி கடைப்பிடிக்கிறனால வல்ச்சர் அழிஞ்சு போகிறது குறைஞ்சிருக்கணும், அதோட இனம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில் இருக்க சுற்றுச்சூழலில் வாழ்கிற நாம ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா ஒரு அழிவை நோக்கி தான் போவோம் அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்களோட எச்சரிக்கையாக இருக்குது.